எத்தனை ஊழல்கள் தம்பி, கொஞ்சம் பார் தம்பி. பிஎம் கேர்லன் தொடங்கி 25 லட்சம் கோடி ரூபா கார்பரேட்டுகளுக்கு ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அது பேர் ஊழல் தான் தம்பி. நீ வரி ஏய்ப்பு செய்ததற்காக 1.5 கோடி ரூபாய் பெனால்ட்டி, அப்படி தானே? அதெல்லாம் கரப்ஷனில் வராத ஆஃபீஸர். ஆனால் தமிழ்நாட்டோட தலையெழுத்து இந்த ஜென்சி தலைமுறை என்பது தற்குறியாக இருக்குது, கவலையாக இருக்குது. உன்னோட அஜெண்டா வேற. நீ எங்கே போனாலும் திமுகவுக்கு எதிர்ப்பாக பேசுறது அப்படிங்கிறதான். அது பாஜகவுடைய ஒரு அஜெண்டா. அது பெரியாரை தூற்றுவது, பெரியாரை வைத்துக்கொண்டு பாராட்டுவது போல சங்கிக்கு வேலை பார்ப்பது அப்படிங்கிறது உங்களோட வேலை. அது ஊழல் எதிர்ப்பு. எத்தனை ஊழல்கள் தம்பி, கொஞ்சம் பார் தம்பி. பிஎம் கேர்லன் தொடங்கி 25 லட்சம் கோடி ரூபா கார்பரேட்டுகளுக்கு ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அது பேர் ஊழல் தான் தம்பி. நீ அவங்கள விட்டு உன் விஷயத்தில் எடுத்துக்க. நீ வரி ஏய்ப்பு செய்ததற்காக 1.5 கோடி ரூபாய் பெனால்ட்டி, அப்படி தானே? அதெல்லாம் கரப்ஷனில் வராத ஆஃபீஸர். இந்தியன் படம் மாதிரி வராது. அதெல்லாம் யாரை உருட்டுறீங்க தம்பி? நான் பர்சனல் லைஃபுக்குள்ளே போகிறோம்ல, இது பர்சனல் லைஃப். அது என்னது? 200 ரூபா வாங்குறீங்க நீங்கள் ஒரு படத்துக்கு சம்பளம், 500 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வரி ஏய்ப்பு பண்ணி அதுக்கு 1.5 கோடி ரூபா பெனாலிட்டி. இதெல்லாம் கரப்ஷனில் வராதா? கரப்ஷனுக்கு என்ன தம்பி டெஃபினேஷன்? ஒரே ஒரு டெஃபினேஷன் தான். அது என்னன்னு சொன்னாக்கா, நாங்கள் பாஸுக்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு பாஸை திட்டமாட்டோம், அதுக்கு பதிலாக எங்களோட அஜெண்டா வேறு. அதுதான். நம்ம எல்லாம் பெரியார் படம் வச்சுருக்காரு, அம்பேத்கர் படம் வச்சுருக்காரு, மார்க்ஸ் படம் வச்சுருக்காரு, அஞ்சலி அம்மா படம் வச்சுருக்காரு என்று ஏமாறுகின்ற இந்த கூட்டம் அது கிடையாது. என்றாலும் நான் பேசுகிறேன், இது தொலைக்காட்சியின் வழியாக போகும். இது அந்த தம்பியை நம்பக்கூடிய தற்குறிகள்னு சொல்கிறாங்க. அது அரசியல் தற்குறி, அது சரியான சொல்லுது. ஆக்சுவலாக இப்போ ஒரு 100 ஆண்டு கால வரலாறு தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறோம். நம்ம என்ன நடந்தது, இந்த தம்பிகளாம் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய, ஏன் ஐஏஎஸ் நிர்மல்குமாரா ஐஏஎஸ் ஆனதுக்கு என்ன காரணம் தம்பி? படிக்கக்கூடாது என்கிற நிலையை உடைத்து படிக்க வச்சுருக்காங்க. ஒரு பொம்பளை போல சொல்லுது, எனக்கு ஏன் புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி. அது படித்த பிள்ளையான்னு தெரில, ஒரு கால் படித்த பிள்ளையாக இருந்தால் அது இன்னொன்று சொல்லிச்சு, என் பெத்த பிள்ளையை நான் மிதிப்பட்டு சேர்த்து, பெத்த பிள்ளையை விட விஜய் எனக்கு பெருசுன்னு சொல்லி. கடைசியாக அந்த பொம்பளை மிதிப்பட்டு சேர்த்து, அது வேறு விஷயம். அதை விட எல்லோரும் சொன்னாங்க, நானும் அங்கே இருந்தேன்னு சொன்னாக்கா, நீ மிதிப்பட்டு செய்யலை, நான் உன்னை மிதிச்சியாக நான் ஜாவடிச்சிருப்பேன், என்ன பேச்சு பேசுகிறேன்னு சொல்லி தன்னுடைய பெண் குழந்தையை அங்கே ஐசியூவில் அட்மிட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் விஜயை பார்க்க என்று பேசுது. அது நீ இப்படி பேசுகிற, ஓகே, ஒரு கால் நீ படிச்சிருந்தேன்னு சொன்னாக்கா அதுக்கு காரணம் தந்தை பெரியாருடைய கொள்கைகள். அவர் என்ன சொன்னார்? ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்துச்சுனாக்கா அதில் ஆண்கள் 4 பேர், பெண் ஒரு புள்ளன்னு சொன்னால் அந்த பொம்பளை பிள்ளை படிக்க வை, நல்லா படிக்கட்டும், விமானம் ஓட்டுட்டும், இராணுவத்தில் பணிபுரியட்டும், மருத்துவராக மாறட்டும், வெளிநாட்டுக்கு போகட்டும், 4 பேரில் அந்த பெண்ணை தான் படிக்க வைக்கணும் என்று பெண் கல்வி பற்றி கதறினார். இன்னொரு விஷயம் தெரியுமா? அவருக்கு நீரிழிவு நோய், மூத்தச்சட்டை கையில் வச்சுட்டு ரொம்ப துன்பப்பட்டு பேசிட்டு கீழே இறங்கும்போது அம்மா அம்மான்னு சொல்லுவார். ஒருத்தர் ஏதோ, ஏங்க நீங்கள் அம்மா அம்மான்னு சொல்கிறீங்க, அப்பா அப்பான்னு சொல்ல வேண்டியதா அப்படின்ட்டு. எனக்கு எங்கள் அம்மாவை தான் தெரியும், எனக்கு அம்மா தான் யாருன்னு தெரியும், அப்பா யாருன்னு தெரியாதுங்கிறது அவர் மட்டும் இல்லை, நம்ம யாருக்குமே. தாய் வழியில் பிறந்ததால் நான் அந்த தாய்க்கு பிள்ளை, அது அவ்வளோதான். அப்பாங்கிறது அது வேற. அது என்று தன் மீது இப்படி ஒரு பழி வரும், என்ன இப்படி பேசுகிறாரு என்பதை கூட கவலைப்படாமல் நான் அம்மான்னு பேசுகிறது. நான் அம்மா தான், எனக்கு அம்மா வயிற்றில் பிறந்தேன், எனக்கு அம்மா தான் சொல்ல முடியும், அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது என்றெல்லாம் பேசி பெண்களை உயர்த்திய இந்த தமிழ் சமூகத்தில் இந்த 100 ஆண்டு கால இந்த 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 லெகசி, இதில் ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்குன்னாக்கா, இதை தற்குறிங்கிற வார்த்தையை விட என்ன சொல்கிறது தோழர்களே? ஜென்சி இந்த தலைமுறை என்பது ஆக்சுவலாக கடந்த கால வரலாறு தெரியாது, வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறேன் என்கிற பற்றி ஒரு பிரைட்னஸ், ஒரு தெளிவு தெரியாது. ஆனால் ஒன்று, அநீதினு தெரியக்கூடியதுக்கு எதிராக போராடும். குட். அப்படித்தான் வெனிசுலாவோட அதிபர் ஏகாதிபத்தியத்தால் அவர் சப்ரஸ் பண்ணப்படுறாருன்னு தெரியாது, ஆனால் வெனிசுலா அதிபர் தப்பு பண்ணுறாரு, எதிர்த்து போராடுறாங்க. ஈரானை அமெரிக்கா எப்படி கேப்சர் பண்ணுறதுங்கிறது தெரியாது, ஆனால் ஈரானில் ஆன்டி இன்கம்பன்சி போராடுறாங்க. அதேபோல் நேபாளில். ஆனால் அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது. பட் ஒரு அநீதி தப்புன்னு சொன்னால் ஃபைட் பண்ணும். குட். ஆனால் இது மற்ற நாடுகளில். ஆனால் தமிழ்நாட்டோட தலையெழுத்து இந்த ஜென்சி தலைமுறை என்பது தற்குறியாக இருக்குது, கவலையாக இருக்குது. அதை பற்றி பாட்டு பாடுறேன், பாரதிதாசனை பற்றி நான் சொல்கிறேன். நான் தாவேக்கா மாநாடு, சினிமா ஷூட்டிங்கு. தாவேக்கா மாநாடு முதல்ல அவர் சொன்னார்ல, அவர் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தி அப்போவே டிக்ளேர் பண்ணார், நான் முதல்வர் தான் சொல்லி. அப்போ நான் கூட சட்டையர் பண்ணேன், என்னன்னு சொல்லி, இந்த அமெரிக்க மாப்பிள்ளை இந்த ஹீரோவுக்கு துணையா, அதெல்லாம் கிடையாது, நேராக ஹீரோ தானே அப்படின்னு கேட்டோம். கட்சி ஆரம்பித்து முதல் மாநாட்டில் நான் தான் முதல்வர், மிச்ச பேர் எடப்பாடியாக இருந்தாலும் நீங்கள் சபார்டினேட் தான் என்று பேசுகிற அளவுக்கு ஒரு திமிர் வருதுன்னு சொன்னால் அதை அலோவ் பண்ண முடியாதுங்க. அது எந்த பொலிட்டிக்கல் ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது,
ஒரு கூட்டத்தை டேஞ்சராக இருக்குதுங்க. இப்போ 20% அவங்களோட ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு சினிமா தொடர்களை இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். என்னை கூட அழைச்சாங்க. ஒரு கலைஞர், கலை என்பது ஒரு உணர்ச்சியை கன்வே பண்ணணும்னு சொல்கிறாங்க. குட், நல்ல விஷயத்தை கன்வே பண்ணலாம், ரைட்டுங்க. அதுக்கு பதிலாக அரசியலே இல்லாமல் இந்த உணர்ச்சிங்கிறது, சினிமா உணர்ச்சி, இந்த ஜங்கிளு அங்கிளு சிங்கிளு, என்ன சிஎம் சார் தீய சக்தி தீய சேரு பைத்தியகாரத்தனம் பேசக்கூடிய இந்த உணர்ச்சி என்பது டேஞ்சரானது. இது ரொம்ப ஆபத்தானது தோழர்களே. நாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக கடத்துகிறோம் என்கிற வகையில் கலையும் அது தருகின்ற உணர்ச்சியும் அது ஏற்படுத்துகின்ற உணர்ச்சியுங்கிறது வேற. இந்த மாதிரி தற்குறிகள் இந்த உணர்ச்சி என்ன, அவனுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி பஞ்சிங் வச்சலாம், அதுக்கு பிள்ளைகள் அப்படியே கொந்தளிக்குதுங்க. என் புருஷனோட ஒன்றா தான் பிடிக்குது அப்படின்னு பேசுன்னு சொன்னால் இது ரொம்ப ஆபத்தான உணர்ச்சி என்பது. அந்த வகையில் அப்போ எழுதின பாட்டு, அப்போவே அவங்க மாநாடு போட்டு முதல் ஆந்தா முதல்வர் என்று அறிவித்த பொழுதே இந்த பாட்டை நம்ம எழுதினோம். தாவேக்கா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு. ஆனால் இப்போ நிலைமைகள்லாம் நிறைய மாறி இருக்குது. அப்போது அந்த கட்சியை பற்றி மதிப்பிட்ட பாட்டாக எழுதணும். இப்போ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருச்சு, அது என்ன கட்சின்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. அப்போது தொடங்கினப்பே சொன்னோம், இது வேறு மாதிரியா இருக்குப்பா, நீ நினைக்கிற மாதிரி அஞ்சலி அம்மாவோட கட்சி கிடையாது, இது காமராஜ் கட்சி கிடையாது, இது பெரியார் கட்சி கிடையாது, இது வேற, இது சங்கியல் அம்மாவோட கட்சின்னு சொன்னோம் நாங்கள். அந்த பாட்டு தாவேக்கா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு, பெரியார் அம்பேத்கர் காமராசர் கோடிங்கு, காமராசர் கோடிங்கு, எதுக்கு கட்சி தொடங்கினாரு ஏதோ சம்திங்கு, இது பாஜக ஸ்கிரிப்டுக்கு பக்கா ஆக்டிங்கு, பக்கா ஆக்டிங்கு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, இது பெரியாரு ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு, இது பெரியாரு ஸ்டிக்கரை ஒட்டி கமலாலயம் போகும் காரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு. திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர், நடிச்சாரு எம்ஜிஆர், திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர், நடிச்சாரு எம்ஜிஆர், தளபதி எந்த கொள்கைய படத்தில உதுத்தாரு, படத்தில உதுத்தாரு, தொட்டப்பட்ட ரோட்டில் முட்டை போரட்டா துண்ணாரு, முட்டை பரோட்டா தின்னாரு, ரஞ்சிதமே ரஞ்சிதமே குத்தாட்டம் போட்டாரு, குத்தாட்டம் போட்டாரு, என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு, என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு. இப்ப பெரியாரு கட் அவுட்டு தமிழ்நாடு உசாரு, தமிழ்நாடு உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர், சொன்னவர் வள்ளுவர், 4 வர்ண நானே படைச்சேன் கீதையிலே கிருஷ்ணரு, கீதையில கிருஷ்ணரு, 2 1ன்னு கம்பி கட்டுறாரு, கம்பி கட்டுறாரு, திராவிடமும் தமிழும் 2 கண்ணுன்னு உருட்டுறாரு, 2 கண்ணுன்னு உருட்டுறாரு, சங்கி பேக்ரவுண்டு பொதுச் செயலாளரு, பொதுச் செயலாளரு, கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமாரு, விட்டுட்டிய குமாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, ஊழல் ஒழிப்புன்னு ஓவர பில்டப்பு, ஓவர் பில்டப், ரசிகர ஷோவுக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டு, 1000 ரூபாய் டிக்கெட்டு, திராவிட மாடல் தான் ஊழல்னு கண்டுபிடிப்பு, ஊழல்னு கண்டுபிடிப்பு, தேர்தல் பத்திர ஊழலுக்கு கொடுத்துட்டாரு மன்னிப்பு, கொடுத்துட்டாரு மன்னிப்பு, தேர்தல் பத்திர ஊழலுக்கு கொடுத்துட்டாரு மன்னிப்பு, கொடுத்துட்டாரு மன்னிப்பு, மோடி பேரை தொடாம கிரேட் எஸ்கேப்பு, கிரேட் எஸ்கேப், மோடி பேரை சொல்லாம கிரேட் எஸ்கேப்பு, கிரேட் எஸ்கேப், கலர் சிவப்பு மஞ்சள கலக்கி பாரு, காவி வருது சித்தப்பு, காவி வருது சித்தப்பு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு,
உசாரு உசாரு தாவேக்கா உசாரு. அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி? எங்க போனீங்க சிவகாசி? நீட்டு தேர்வை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்க பகவதி? என்ன செஞ்சீங்க பகவதி? ஸ்டெர்லைட் போராட்டம் எங்க போனீங்க பத்திரி? எங்க போனீங்க பத்திரி? டெல்லி போராட்டம் பத்தி தெரியுமாங்க சிவகாசி? தெரியுமாங்க சிவகாசி? எங்க முதுக பாருங்க, முதல்வர் கனவு கிடக்கட்டும், உங்க முதுக பாருங்க போக்கிரி, முதுக பாருங்க போக்கிரி. உசாரு உசாரு தாவேக்கா உசாரு. உசாரு உசாரு தாவேக்கா உசாரு. இது பெரியாரு ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு. உசாரு உசாரு தாவேக்கா உசாரு. உசாரு உசாரு தாவேக்கா உசாரு.